கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திலும் உங்களோடு இணைந்து கொள்ள ஆண்டவர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஜெப முகாமுக்காக திருவண்ணாமலைக்கு வர வேண்டியிருந்தது. அங்கே இருந்து உங்களோடு இணைந்து கொள்ள கர்த்தர் இந்த வாய்ப்பை தருகிறார். சற்று தாமதத்தை பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக. இந்த நாளிலும் காலேபை குறித்து சற்று நாம் சிந்தித்து தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி பயணம் செய்த அந்த யாத்திரையிலே கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட 12 பேரில் ஒருவராகிய இந்த காலேபை குறித்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி, குறிப்பாக நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அவைகளை சுதந்திரிக்கிற விஷயத்திலே நாம் கொள்ள வேண்டிய ஒரு கவனத்தை, குறிப்பாக அவரிடத்துல காணப்பட்ட சில குவாலிட்டிஸ், சில காரியங்கள், அதை நாம் சற்று சிந்தித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள பொறுமை நமக்கு வேண்டியதா இருக்கிறது என்று நிருபங்களிலே நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதற்கு சில நம்முடைய சைட்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்டு. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விஷயத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுல அவர்களை நடத்தின மோசேக்கு கூட அந்த வாய்ப்பு கிடையாமல் போனது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான், ஒரு வேதனைக்குரிய காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே காலேப், யோசுவா அந்த சந்ததியில் இருந்தவர்களே, அடுத்ததாக அவருடைய பிள்ளைகள், இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்று நாம் சொல்லலாம். ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில நேரங்களில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாலும், வாக்குத்தத்தம் பண்ணதுனாலே நாம் எல்லா விஷயங்களும் நமக்கு கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதற்கு நமக்கு பொறுமை தேவையா இருக்கிறது. அதற்குரிய ஜெபங்கள், அதற்குரிய பிரயாசங்கள், அதை நம்ம கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளுகிறது. அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்விலே நாம் அந்த ஆசீர்வாதங்களை உடையவர்களாக, இல்லாவிட்டால் அந்த வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். ஒரு உதாரணமா சொல்ல வேண்டும் என்றால், இப்போ ஒரு நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டி, பெரிய சொத்து உள்ள ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பெரிய சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்பதனால அந்த பிள்ளைகள் எல்லாரும் கண்டிப்பாக வசதி உள்ளவர்களாக, அதை என்ஜாய் பண்றவங்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. சில நேரங்கள்ல அந்த பிள்ளைகள் அதை சரியா கிளைம் பண்ணாவிட்டால், தகப்பனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்க இருக்கிறது என்று தெரியாவிட்டால், அதை சரியாக இவர்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அதை கிளைம் பண்ணாவிட்டால், அது இவர்களுக்கு பிரயோஜனமற்றதாக மாறிவிடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமீபத்திலே சென்னையில நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி இந்த விஷயத்துக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே ஜெபிக்கிறதுக்காக கடந்து சென்றிருந்த போது, அவர்கள் நம்முடைய சபைக்கு வருகிறவர்கள் அல்ல. அந்த வழியில போகும்போது ஜெபத்திற்காக கேட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் இருக்கிற வீட்டின் விஷயத்துல ஒரு இஷ்யூ இருக்கிறதாக சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்த வீடு பாத்தீங்கன்னு சொன்னா நீண்ட வருஷங்களாக ஒரு ஓனருடையது. இவர்களுக்கு அவர் நீண்ட வருஷங்களாக வாடகைக்கு, ரொம்ப குறைந்த ஒரு வாடகைக்கு, இவர்கள் பல வருஷங்களாக ஒரு சின்ன ஒரு வாடகையை கொடுத்து அந்த வீட்டினுடைய
சென்னையில அந்த அந்த ஏரியால அது ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். அந்த இடத்த அவங்க அனுபவிக்கிறார்கள். ஆனா குறைந்த வாடகையிலே அப்படி அனுபவித்து பழகிவிட்டார்கள். அப்போ அந்த ஓனர் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர் மரித்து போகிறார். மரித்து போன உடனே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவங்க கிறிஸ்தவர்கள். ஆனா இவங்க அப்படி நினைக்கக் கூடாது. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு இவ்வளோ காலமா நம்ம இங்க குடியிருந்து விட்டோம். சிலர் செய்கிறது போல, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல நம்ம வாடகை குடுத்து இருந்துட்டோம்னா, நம்ம அத கிளைம் பண்ணலாம், கேஸ் போடலாம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு இவர்கள் வருகிறார்கள். ஓனரும் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மகன் அவனுக்கு வந்து இடம் எங்க இருக்குன்னே தெரியாது. இந்த அப்பாவுக்கு இருந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னே தெரியாது. அப்பா இறந்தாச்சு. அப்பா தான் வந்து ரெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுவார். ஆனால் அவர் இந்த மகன் பல இடங்கள்ல விசாரித்து கரெக்ட்டா வந்து நிற்கிறார். இவங்களுக்கு ஷாக் ஆயிருச்சு. அப்போ அந்த மகன் வந்து பேசுகிறார். பேசி இது இடம்லாம் சொன்ன உடனே இவங்களுக்கு சின்ன பையனாவே இருக்கும்போதே பார்த்திருக்கிறாங்க. ஏன்னா பல வருஷமா குடியிருந்ததுனால அவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு சின்ன பையன் என்றாலும் இப்போ வந்து அவன் கிளைம் பண்ண வந்திருக்கிறபடினால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் அவங்க வந்து இஷ்யூன்னு சொல்லி என்கிட்ட ஜோமன சொல்லுகிறார்கள். எனக்கு பிறகுதான் அது புரிந்தது. அப்ப பாருங்கள், அ அந்த மகன் கரெக்ட்டா அந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் தெரிஞ்சு அத இது பண்ணலன்னா, அது வேஸ்ட்டா போயிருக்கும். அவர்கள் எடுத்திருப்பாங்க. அதை வந்து எடுத்துக்கொள்வார்கள். இப்ப வந்து ஒரு இவங்க இவ்வளவு பணம் வேணும்னு கேட்கறாங்க. இந்த ஒரு நிலையில அது போய்க் கொண்டிருக்கிறது. அத ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி, ப்ராமிஸ் எல்லாமே இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லாம போயிரும். அதற்காக நான் இதை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள், அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருந்தும் கூட பல நேரங்கள்ல பலர் அதை இழந்து போகிறார்கள். சவுலுக்கு வாக்குத்தத்தம் இல்லாமல் இல்லை. ஆண்டவர் அவனை கொண்டு பெலிஸ்தரிடத்திலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை தர சித்தமாய் இருந்தார். ஆஹ் ஆனால் அதை சவுல் செய்து முடிக்கவில்லை. தாவீதை குறித்து இருந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. இது போல நம்ம நிறைய பேரை குறித்து பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகையினால வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற விஷயத்துல ஒரு காலேப் அவர் செய்த விஷயத்தை சற்று நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது நமக்கு மிகவும் தேவையானது. முதலாவது இந்த எண்ணாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அந்த காலேப் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று நாம் கவனிக்கும் போது எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க வேண்டாம். 6ஆம் வசனத்திலே யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 8ஆம் வசனத்திலே அந்த யோசுவாவுடைய கோத்திரத்தையும் நாம் பார்க்கிறோம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா தான் அந்த யோசுவா என்று நாம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்போ இவர்களுடைய அந்த கோத்திரம் பார்க்கும்போது அது முக்கியமான யோசேப்பின் கோத்திரம். எப்ராயிம் வந்து யோசேப்புடைய மகன், அந்த கோத்திரத்துல வருகிறார். யாக்கோபுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்ற கோத்திரம். பின்னாடியும் எப்ராயிம் என்றே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து யூதா, அது வந்து முக்கியமான கோத்திரம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ராஜரீகம், அந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது யூதாவை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாஸ்ட் பேக்ரவுண்ட், நல்ல ஒரு ஹிஸ்டரி அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஒரு இதுல இருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது ஒரு ஆசீர்வாதம். இப்போ முதலாவது எல்லாம் இப்படி வந்தாதான் ஆசீர்வாதம் என்று அல்ல. இது ஒரு ஒரு கூடுதல் பிளஸிங் என்று சொல்லலாம். இது ஒரு போனஸ் என்று சொல்லலாம். அதாவது நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கா வாழுகிறோம். நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு பிளஸிங் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நாம் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை, அது அவங்களுக்கு ஒரு பிளஸிங். நம்ம ஒரு சில தலைமுறை ஆண்டவருக்கா வாழும்போது அந்த அடுத்ததா வர்ற தலைமுறைக்கு அது ஒரு பிளஸிங். இந்த குடும்பம், அவங்க இத்தனை வருஷமா ஆண்டவருக்கா வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்கள், அவங்க இப்படி எல்லாம் ஆண்டவருக்கா பாடுபட்டு இருக்கிறாங்க, எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
நாம வாழுகிற வாழ்க்கை, அதை ஆண்டவர் நினைவு கூர்கிறார். பல நேரங்கள்ல நம்ம நினைப்போம், சில பாடுகள், கஷ்டங்கள் வந்த உடனே என்ன வாழ்க்கை நமக்கு வெறுத்து போகும். ஒரு விதமா நம்ம தளர்ந்து போயிருவோம். அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் நம்ம பிரயாசப்படுறோம்லாம் எண்ணங்கள் வந்துரும். ஆனால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதற்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. அதை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். இதையெல்லாம் ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம்முடைய நம்முடைய அடுத்த தலைமுறைகள், அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா மாறப் போகிறது. ஒரு ரேகாபின் குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எரேமியா 35ஆம் அதிகாரத்திலே. அந்த ரேகாப், அவர் வாழ்ந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு அப்புறமும் அந்த தலைமுறைக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருந்ததை பார்க்கிறோம். ஒரு தாவீது வாழ்ந்த வாழ்க்கை, அந்த யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம், அந்த 2 கோத்திரங்கள் யூதா, பென்யமீன், அவங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் தொடர்ந்து ஒரு இரக்கத்தை கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுட்ட ஒரு தவறு வந்தது, ஆனாலும் மீண்டு எழுந்தார். அப்ப அவரை நினைத்து கர்த்தர் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15:58 நம்ம வாசிக்கிறது போல, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. நம்ம இன்னைக்கு பிரேயர் பண்றோமா? இன்னைக்கு நம்ம பைபிள மெடிடேட் பண்றோமா? அதை குறித்து பேசுகிறோமா? ஒரு பரிசுத்த வாழ்க்கைய வாழ்றோமா? இல்ல என்னென்ன விஷயங்கள் ஆண்டவருக்கா நம்ம பிரயாசம் எடுக்கிறோமோ? ஒருவேளை நம்ம செய்தது சிலருக்கு வெளியே கூட தெரியாம இருக்கலாம். என்ன பண்ணோம், என்ன செய்தோம்னு கூட வெளியே தெரியாம இருக்கலாம். சிலதெல்லாம் வெளியே வந்துரும். அது பிரபலப்படுத்தப்படும். ஆனா நம்மளது ஒரு பிரபலம் ஆகாமல் கூட இருக்கலாம். அது விஷயம் அல்ல. ஆண்டவர் எல்லாமே பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு ஒரு நம்முடைய பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு நம்ம பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு டெபாசிட் பண்ற மாதிரி நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலர் நீங்கள் கட்டிடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் என்கிற பாடலை கேட்டிருக்கலாம். அதுல ஒவ்வொரு செயலாகிய கற்களாலே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. அப்போ ஒவ்வொரு ஒரு கட்டடம் எப்படி கட்டப்படுதுன்னா அந்த செயல்கள் மூலமா நம்ம ஒவ்வொரு செயல்கள் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் அது கல்லாக வைத்து வைத்து அது கட்டப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக அந்த ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது. நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறோம்னா நம்முடைய ஒவ்வொரு செயல்கள் மூலமா அதை கட்டிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே நாம் இன்னும் உற்சாகப்படுவோம். நம்முடைய பின் தலைமுறைகள், இனி வரப்போகிற சந்ததிகள், அவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா நாம செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் மாறப்போகிறது. அப்போ காலேபை குறித்து முதலாவது நாம் பார்க்கிறது அவருடைய பேக்ரவுண்ட். அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். யூதாவுக்கு ஒரு பெரிய பின்னணியம் இருக்கிறது. அந்த பென்யமீனுக்காக பேசின விஷயம், யோசேப்புக்காக பேசின யோசேப்புடைய அந்த கொல்லணும்னு அவங்க நினைச்ச பிளான மாற்றுகிற விஷயம், ஒவ்வொரு காரியங்கள யூதாவுடைய அந்த இடைபடுதல் இருக்கு. அவர் பிறக்கும் போது அவங்களுடைய தாயார் சொன்ன விஷயம், கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயம், அப்படி நீங்க அந்தந்த கட்டங்களை நம்ம பார்க்கும்போது யூதாவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அப்ப அந்த ஒரு வரலாற்று பின்னணியத்திலிருந்து வந்தவர் இந்த காலேப். அது ஒரு கூடுதல் பிளஸ்ஸிங். அது இருந்தாதான் பிளஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ ஒருவேளை இந்த தலைமுறையில தான் ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, அதனால ஆண்டவர் அவங்கள ஒண்ணும் விட மாட்டார். ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அதற்காக நான் சொல்லுகிறேன். இப்ப நாம் இன்னைக்கு போகிற நாம் செய்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்க போகிறது. அதை தான் நான் நினைப்படி விரும்புகிறேன். ஆகையினால கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. நம்முடைய பெற்றோர் அவங்க எல்லாம் ஆவிக்குரிய நிலையில வாழ்ந்தாங்களா, அவங்கள நம்ம நல்லா கனம் பண்ணணும். கர்த்தருடைய காரியத்துல பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராய் எண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மூப்பர்களை அப்படி எண்ணணும். ஆண்டவருடைய காரியத்துல பிரயாசப்படுறவங்களை அப்படி கனம் பண்ணணும். அவங்களை மேன்மையா எண்ணணும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். யோசேப்பு பாருங்க, அந்த யாக்கோபை அப்பாவை எப்படி கனம் பண்றார். ஒரு பெரிய ஒரு ராஜாவுக்கு அடுத்த போஸ்டிங்ல வந்த பிறகும் 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிட்டு எப்படி பார்த்து, ஏன்னா அந்த அப்பாவுடைய ஆசீர்வாதம், அவருடைய அந்த பிளஸ்ஸிங் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்க போகிறது. அப்படியே ஆண்டவர் செய்தார். அவர் எப்படி ஆசீர்வதிச்சாரோ, எந்த பிள்ளைய கூப்பிட்டு வலது கையினால பிளஸ் பண்ணாரோ இதெல்லாம். ஆகையினால அந்த பின்னணியத்தை நான் உங்களுக்கு முதலாவது நினைப்பூட்டுகிறேன். இட் இஸ் அ போனஸ். ஆகையினாலே நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த காரியத்தை
நினைவு கூர்ந்து நம்முடைய நம்ம வந்து சோர்வுறுகிற நேரங்கள், என்ன வாழ்க்கை அப்படிலாம் நம்ம நினைக்கிற நேரங்கள் ஒண்ணு புரிந்து கொள்ளணும். இல்ல நான் விடக்கூடாது. நான் சோர்வில்லாம பிரயாசப்படணும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய தலைமுறைக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா மாறப்போகிறது. அவர்களை கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதிக்க போகிறார் என்று நாம் நினைவு கூறணும். ஸ்தோத்திரம். அடுத்ததாக எண்ணாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 30ஆம் வசனத்திலே நாம் காலேபை குறித்து அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ இவங்க வேவு பார்த்துவிட்டு வருகிறார்கள். வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 10 பேருடைய ரிப்போர்ட் ஒரு பக்கம் வருகிறது. ஆஹ் இந்த காலேப் அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கமா சர்வே பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது 40 நாள் சென்ற பின்பு அப்படின்னு பார்க்கிறோம். நீங்கள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அவர்கள் எண்ணாகமம் 13:25 அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல இவங்க சர்வே பண்ணி ஒரு 12 பேர் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா செலக்ட் பண்ணி அனுப்பியிருப்பார்கள். இவங்க போய் எல்லா டீட்டெயில்ஸை கொண்டு வருவாங்க. அதான் பாருங்க அவங்க அங்க உள்ள ஃப்ரூட்ஸை கொண்டு வராங்க. நல்ல பண்ணி இப்போ நல்லா இது பண்ணி பார்த்து அப்படி கொண்டு வர்றவங்க. ஆனால் அவர்கள் இவ்வளவு தூரம் சர்வே பண்ணி கடைசியில வந்து சொன்னது அவிசுவாசமான வார்த்தை, அவிசுவாசமான காரியங்கள். இவ்வளவு பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல முடியாது. எல்லாம் இருந்தது. அவங்களுக்கு நல்ல திறமை இருந்திருக்கும், அறிவு இருந்திருக்கும், நல்ல நாலேஜ் இருந்திருக்கும். எல்லாம் ஒவ்வொரு காரியங்களை பார்த்து இங்க என்ன இருக்கு, அங்க என்ன இருக்கு, எல்லாம் பார்க்கக்கூடிய அறிவு இருந்திருக்கும். ஒன்னே ஒண்ணு விசுவாசம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மேல விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நம்ம அடுத்ததாக காலேபை குறித்து சிந்திக்கும் போது ஒரு விஷயத்தை நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அறிவு இருக்கலாம், எவ்வளவு திறமை இருக்கலாம், எவ்வளவு விஷயங்களை சாதிக்கக்கூடிய காரியங்களா நம்மள்ட்ட இருக்கலாம். ஆனா விசுவாசம் மாத்திரம் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவங்களுக்கு அந்த 10 பேருக்கு அவங்க ஒன்றும் விவரம் இல்லாதவர்கள் அல்ல. அந்த கோத்திரத்துல எத்தனையோ ஆயிரம் மக்கள். அந்த தௌசண்ட்ஸ்ல ஒருத்தர் தான் இந்த நபரா இருப்பார். ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க சர்வே பண்ணிட்டு வர்றதுக்காக. அவர்கள் அதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருப்பார்கள். ஆனா அவர்கள் அவ்வளவு டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வர்றவங்க, அவ்வளவு காரியங்களை அறிந்து கொண்டு வருகிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒண்ணே ஒண்ணு மிஸ்ஸிங். என்னன்னா அவர்களுக்கு ஃபெய்த் இல்ல. ஆண்டவர் மேல ஃபெய்த் இல்ல. அது அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியாம போனது. அது மாத்திரம் இல்ல, இவருடைய அறிவு மத்தவங்களையும் குழப்பிருச்சு. அவருடைய அறிவின்படி அவங்க சொன்னது வந்து தப்பு ஒண்ணும் கிடையாது. அவங்க அறிவுல பார்த்தது, இல்ல இல்ல கஷ்டம். அங்க இருக்கிற மக்கள் அவர்கள் நம்ம மாதிரி இல்ல. அவங்களுடைய தோற்றம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. பயங்கரமா இருக்கிறாங்க. அறிவின்படி அப்படியே அந்த நாலேஜ் படி அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் சற்று சிந்திக்கணும். வெறும் அறிவின்படி வாழுகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. விசுவாசித்து வாழணும். ஆண்டவரை விசுவாசித்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். இந்த நாட்களில் அறிவு பெருகி போன ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அறிவு நிறைய இருக்கு. பிள்ளைகள்லாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நல்லா நம்ம படிக்க வைக்கிறோம். ஒரு காலத்துல படிப்புக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனா படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, ஞானம் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. ஆனா விசுவாசம் இல்லாவிட்டால் ஆண்டவர் வைத்திருக்கிறதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் என்ன சொல்றார், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இது அவருடைய ரிப்போர்ட். அவருக்கு நாலேஜும் இருந்தது, பிளஸ் ஃபெய்த் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது பாருங்கள், அந்த 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, இப்பொழுது இந்த வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். எண்ணாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில்
நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சற்று கவனித்து பாருங்கள். இந்த ஒரு பெரும் கூட்டத்தின் மத்தியில அவங்க ஏற்கனவே அவருடைய ரிப்போர்ட்டை சொல்லிட்டாங்க. இப்போ அவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள். கலகம் பண்ணும்போது அதாவது பிரச்சனை பண்றாங்க. மொத்த சபையும் குழம்பிருச்சு. இந்த 10 பேர் சொன்ன ரிப்போர்ட் மெஜாரிட்டி இப்படி சொல்றாங்க. அந்த அறிவுக்கு தான் இன்றைக்கும் நாம பார்க்கிறோம். ஃபெய்த்ல சொல்ற வார்த்தைகள் அதை காட்டிலும் அறிவில சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய ஒரு பொதுவா நம்ம சிந்தித்தால் இப்போ ஆண்டவர் கண்டிப்பா ஒரு விடுதலை தருவார், ஒரு சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு மருத்துவர்கள் அறிவுபூர்வமா அவங்க படித்த அறிவு நாலேஜ் படி ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா நமக்கு அதுதான் மேலோங்கி நிற்கிறது. இல்ல அதை காட்டிலும் ஒரு ஃபெய்த் என்பது வருவது ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்கிறது. இது போல ஒவ்வொரு காரியங்கள் இந்த விசுவாசத்தை கர்த்தரே நமக்குள்ள தொடக்கணும், அவரே நமக்குள்ள முடிக்கணும். எல்லாரும் ஏதோ நான் யாரையோ குற்றம் சொல்லுகிற அப்படி அல்ல. எல்லாரும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள ஃபெயில் ஆகுறோம். ஏதோ ஒரு இடத்துல விசுவாசத்துல நம்ம குறைவுபடுகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில மொத்த ஜனங்களும் அந்த அறிவுக்கடுத்த வார்த்தைகளை கேட்டு குழம்பிட்டு இருக்கும்போது அவர்களை முதல்ல இவங்க அமர்த்தி பேசினாங்க. அமர்த்தி தங்களுடைய ரிப்போர்ட்டை சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்களிடத்துல தங்களுடைய காரியங்களை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம். நல்லா கவனிச்சு பாருங்க. சோதித்த இந்த அவங்க எவ்வளவு சோதிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற அர்த்தத்துல நம்ம பார்க்கிறோம். மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களை அதாவது அவங்க அவங்க சொல்ற ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அந்த விசுவாச கண்கள் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அந்த தாவீதுடைய பார்வையும் இங்கே நான் அதுல அதை சேர்த்து சொல்லும்படி விரும்புகிறேன். தாவீது என்ன சொல்லுகிறார்? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன். எல்லாரும் அவனுடைய தோற்றத்தை வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அப்படியே ஐயோ இவன் பயங்கரமான ஆள்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் தாவீது சொல்ற இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் அபிஷேகம் பெற்றவன், இவன் அபிஷேகம் பெறாதவன். அதையும் அவர் மனசுல வச்சிருந்திருப்பார். இன்னொன்று இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் எம்மாத்திரம் ஜீவனுள்ள தேவனை நான் சேவிக்கிறேன், அவருடைய இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவன், அவருடைய பேர்ல நான் வரேன். இவனுக்கு என்ன இருக்கு? இவன் உலக அறிவு உலக அந்த இதுல வருவான், அந்த ஸ்ட்ரென்த்ல வரான். நான் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ஸ்ட்ரென்த்ல போறேன். அந்த வெளிப்பாட்டை நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் இவர்கிட்ட இருந்த ஒரு ரெவலேஷன், அவருக்கு இருந்த ஒரு ரெவலேஷன். இது எப்படி அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அவர் பார்த்தார்? இதுதான் ரெவலேஷன். அவர் போய் பார்க்கும்போது அவருக்கு அந்த ஷேடோ அவங்களை காத்துட்டு இருந்த ஷேடோ விலகி போனதை இந்த சாதா கண்களை பார்க்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ரெவலேஷன் நமக்கு தேவை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்கிற விஷயத்துல முதலாவது நான் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், நமக்கு இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட், அது ஒரு போனஸ் நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய நல்ல பின்னணியம். அடுத்தது ஃபெய்த் சொன்ன விசுவாசம். அடுத்தது நம்ம இங்க பார்க்கிறோம் ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு
விலகி போயிற்று. இது சும்மா சாதா நம்முடைய நேக்கட் ஐஸ்ல பார்க்கும்போது தெரியாது. சாதா கண்கள்ல பார்க்கும்போது நிழல்லாம் போயிருச்சு, நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் அப்படி அல்ல. அவருக்கு அது ஒரு ரெவலேஷன். ஆண்டவர் அவர் கொடுத்த ஒரு ரெவலேஷன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவ்வளவு தைரியமா சொல்றார். இப்போ இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இப்போ மொத்த சபையும் குழம்பி அவங்க ஒரு மெஜாரிட்டி சைடு என்ன செய்யறாங்கன்னா, குழப்பத்துல இருந்தா கூட தேவர் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் தேர் ஃபெய்த். அவர்கள் அவங்களுடைய விசுவாசத்தில் உறுதியா இருந்தார்கள். அவர்கள் அதுக்காக குழம்பல. அவங்களோ அவங்களுடைய ஃபேமிலிஸோ இல்ல எல்லாருமே நம்ம எவ்வளவு பேசி பார்த்துட்டோம், சொல்லி பார்த்துட்டோம், யாருமே கேட்கிற மாதிரி இல்ல, நம்ம மட்டும் என்ன பண்றது அப்படி நினைக்கல. அவர்கள் அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தார்கள். மொத்தத்துல குழம்பினாலும் அவங்களை எவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ண முடியுமோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. அவர்கள் கேட்கறது போல இல்ல. ஆனாலும் அவர்கள் அந்த விசுவாசத்துல அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத பாக்குறோம். ஒரு சும்மா ஒரு சின்ன மைனாரிட்டியா தான் அவங்க இருக்கிறாங்க. இவர்கள் 2 பேர். ஆனா அந்த சைடு 10 பேர் மாத்திரமல்ல, 10 பேர் மொத்த ஜனங்களையும் குழப்பிட்டாங்க. காங்கிரிகேஷனே இது பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய சைடு மெஜாரிட்டி அங்க இருக்கு. இவங்க தனியா நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் they were steadfast in their faith. அவருடைய விசுவாசத்துல அவ்வளவு உறுதியா இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ தேவ பிள்ளைகள் நம்ம அடுத்தது நமக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு வேணும். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அவன் அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் அவருக்கு இருந்த வெளிப்பாடு. ஏன் லோத்துடைய மேய்ப்பருக்கும் இவருடைய மேய்ப்பருக்கும் இந்த வாக்குவாதம் எல்லாம் வந்த போது நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கிறார். சோதோமின் ராஜாட்ட இல்ல கர்த்தர் நீ ஆசீர்வாதமாக்கு ஐஸ்வர்யவானாக்கினா போதும்னு சொல்லி 2 கையும் உயர்த்துகிறார். வெளிப்பாடு அவருக்கு இருந்த ரெவலேஷன். எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஆண்டவர் தருவார். ஆனா எனக்கு ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரம் இருக்கிறது என்கிறது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ரெவலேஷன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த ரெவலேஷன் நமக்கு வேணும். அந்த வெளிப்பாடு தான் நம்மை மற்றவர்களை காட்டிலும் சிறப்பானவர்களாக எடுத்து நிறுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆகையினாலே இதை சற்று நாம் கருத்தில் கொள்ளணும். நாம் இதை எடுத்துக்கொள்ளணும். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். தெரிந்த விஷயங்கள் தான் இந்த தனித்தனியா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 7ஆம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது இங்கே ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிற விஷயம். நாம் சில காரியங்களை பார்த்தோம். அவர்கிட்ட இருந்த ஃபெய்த்தை பார்த்தோம். அவருக்கு இருந்த ஒரு ரெவலேஷனை பார்த்தோம். அவருக்கு இருந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பின்னணி அதை நம்ம பார்த்தோம். கர்த்தர் அவரை குறித்து சொல்ற ஒரு விஷயம், அவன்கிட்ட வேற ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடியா. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஸ்பிரிட் இல்ல. அவன் he had a different spirit. அவன்கிட்ட வந்து ஒரு வேற ஆவி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். உத்தமமா என்னை பின்பற்றி வந்தான் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ அந்த வேற ஆவி, ஒரு டிஃபரண்ட் ஸ்பிரிட், நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அபிஷேகம், அவருடைய அந்த நிறைவு, அதாவது எல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், குழப்பமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். நம்ம நிறைய நேரங்களை நம்ம பார்த்து குழம்பி இருப்போம். சிலரை பார்த்து என்ன கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, இப்படி இருக்கிறாங்களே, இப்படி செய்யறாங்களே, இந்த விஷயத்துல இப்படி நிற்கிறாங்களே, இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்களே. ஏன்னா அந்த ஸ்பிரிட் அது ஒரு வேறு விதமான ஆவியா இருக்கும். சில நேரத்துல அது பரிசுத்த ஆவியினுடையதா இருக்காது, ஒரு குழப்பத்தின் ஆவியா இருக்கும். சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, இல்ல குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க, தந்திரமான சில வஞ்சக வேலைகளை செஞ்சிருவாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள். அதாவது பாருங்க, சவுல் அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை முதல்ல மாறாமலே இருந்துச்சு. ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவரை வந்து சாமுவேல் அந்த தைல குப்பி எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனா அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனப்பான்மையில தளவாடங்களை போய் ஒழிச்சிருந்தார்.
அதற்கு பிறகு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா நடந்து கொள்கிறார். ஜெய ஸ்தம்பங்கள் எல்லாம் நாட்டுறார். அப்ப இந்த தாழ்வு மனப்பான்மையும் பெருமையும் பார்க்கும்போது அது ஒரு இணைஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அது பிறகு பெருமையா மாறிடுது. இப்போ சவுல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் அந்த இவர் மூலமா பண்ணப்பட்டாலும் இந்த கேரக்டர், இந்த விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அந்த ஒரு இது வேலை செய்யுது. சிலர்கிட்ட இதை பார்க்க முடியும். ஒரு தாழ்வு மனப்பான்மையுடையவர்களா இருப்பார்கள். ஆவியில நிரம்புவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவர்களே தங்களை அப்படி ஒதுக்கி கொள்ளுவார்கள். இல்ல இல்ல நாங்கெல்லாம் அப்படி. தாழ்மை வேற. ஆனா தாழ்வு மனப்பான்மை. எங்க நிக்கணுமோ அங்க நிக்க மாட்டார்கள். இல்ல அவங்கெல்லாம் அப்படி, நாங்கெல்லாம் இப்படி. இப்படியெல்லாம் தங்களையே ஒரு பிரித்து கொள்ளுகிற விஷயங்கள். இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு விதமான ஸ்பிரிட். இதனால குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க சில நேரங்கள். ஒரு பிரிவினையை உண்டாக்கிடுவாங்க. இது போன்ற பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், ஃபேஸ் பண்றோம். அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்டினுடைய ஒரு பாதிப்பு நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. காலேப்ட்ட இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள். வேற ஆவி, வேற ஆவி. இந்த மக்களை பாருங்க, எல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். ஆனா மொத்த காங்கிரிகேஷனை குழப்பிட்டாங்க அவங்க சொன்ன ரிப்போர்ட்ல. ஆனா காலேப்ட்ட வேற ஆவி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால நம்முடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய ஸ்பிரிட்டை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க வேண்டியவர்கள். வாக்குத்தத்தம் இருந்தா மாத்திரம் போதாது. ப்ராமிஸ் இருந்ததுனால நமக்கு எல்லாம் கண்டிப்பா கிடைச்சிரும்னு இல்லை. நம்முடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கு? நம்முடைய ஸ்பிரிட்னாலே குழப்பி எல்லாவற்றையும் அழித்து போடுகிறக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஸ்பிரிட்டை காத்துக்கொள்ளணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயத்தின் ஆவியோடு இருக்க கூடாது. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சிலர்கிட்ட பார்க்கும்போது அன்பே இருக்காது, நேசிக்கவே மாட்டாருங்க. ஒரு தெளிந்த புத்தி இருக்காது, ஒரு கன்ஃபியூஷனாவே இருந்துட்டு இருப்பார்கள். ஆனா அபிஷேகம் பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால மற்றவங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கும். என்ன கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, இப்படி இருக்கிறாங்களே. அந்த ஸ்பிரிட் அது அதை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம பேசுகிற விஷயங்கள், பேசுகிற காரியங்கள், இதெல்லாம் குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அபிஷேகத்துல ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறோம், செய்கிறோம். ஆனா அந்த ஒரு பொதுவான இடத்துல எல்லாவற்றையும் குறித்து நம்ம கவனமா இருக்கணும். தீர்க்கதரிசிகளுடைய ஆவி அவர்களுக்கு அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம சிலர் பாருங்க, ரொம்ப ஆவியில நிரம்புறோம், ட்ரெஸ் எல்லாம் அதை குறித்து கவனமா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு விதமா போயிடும். அதெல்லாம் சரியான ஸ்பிரிட் அல்ல. அதை குறித்தெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். எல்லா விஷயங்களை குறித்து ஒரு விவேகத்தோடு, ஞானத்தோடு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காலேபிடத்திலே அந்த வேற ஆவி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். நம்மள்ட்ட இருக்கிற ஆவி சரியா இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட்டா இருக்கணும். இதை நம்ம தானியேல் இடத்துல பார்க்கிறோம். விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக்க ராஜா நினைத்தான். யோசேப்பிட்ட ஒரு விவேகம் உள்ள ஒரு அனுபவம், ஆவி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். த ஸ்பிரிட் அது ரொம்ப முக்கியம். அது அந்த தேவனிடத்துல இருந்து நமக்கு தரப்படுற ஒரு விஷயம். இப்போ நமக்கு ஒரு சர்டிபிகேஷன் அது உலகத்துல கிடைக்குது. நம்ம படிக்கிறோம், இந்த யூனிவர்சிட்டியில அவங்க படிச்சாங்க, இல்ல இந்த காலேஜ்ல படிச்சாங்க, ஒரு சர்டிபிகேஷன், ஒரு கிராஜுவேஷன். ஆனா ஸ்பிரிட் அங்கிருந்து வரணும், தேவனிடத்துல இருந்து வரணும். அவர் நமக்கு தருகிற ஒரு விஷயம். அது நல்ல ஆவியை நமக்கு தரணும். அதான் ஆசாப் கேட்கிறார், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில நடத்துவாராக அப்படின்னு சொல்லி கேட்கறத பார்க்கணும். சரியான ஸ்பிரிட். நம்ம இதுக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நல்ல ஆவி எனக்கு தரணும், ஒரு சரியான ஸ்பிரிட் எனக்குள்ள தரணும். அது இருந்ததுன்னா நம்ம அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்கு நேரான நம்முடைய பயணம் சரியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார் என்கிற ஒரு விஷயத்தையும் நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நினைப்பூட்டி இந்த பகுதியை நான் நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். குறிப்பாக ஸ்தோத்திரம். இப்ப இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிற நேரம் வரும்போது காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்களும் அடிக்கடி படித்திருப்பீர்கள். அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி நாம் தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோசுவாவின் புஸ்தகத்திலே அதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனியுங்கள். 6ஆம் வசனம் யோசுவா 14:6 முதல் அதனுடைய ஸ்தோத்திரம் 11 வரை உள்ள வசனங்கள்
12 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அதுல ஒரு 1-2 வசனங்களை மாத்திரம் வாசித்தால் போதும். ஒரு 2 வசனங்களை வாசிங்க. 6-7 வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். 12ஆம் வசனத்தையும் வாசிங்கள். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த காலேப் அவரை குறித்து சில டீடைல்ஸ் நம்ம இங்க பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, மோசே என்னை அனுப்புகிற போது 40 வயதாக எனக்கு இருந்தது. இப்போது எனக்கு 85 வயதாகிறது. கிட்டத்தட்ட 45 இயர்ஸா நான் பின்பற்றி இருக்கிறேன். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், உத்தமமா என்னை பின்பற்றினான் என்று சொன்னார். இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்களாக ஃபாலோ பண்ணியிருக்கிறார் ஆண்டவரை பின்பற்றி. இந்த ஆண்டவர் நடத்துகிற பாதையிலும் ஒழுங்காக நடந்து அப்படி அவர் வந்திருக்கிறார். 10ஆம் வசனத்துல அதை பார்க்கிறோம். 45 வருஷம் ஆயிற்று, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். ஆனா அவர் சொல்றார், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. 11ஆம் வசனம், 14, 11 அந்த ஸ்ட்ரென்த், யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் அவர் கொடுத்திருந்த அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கணும். இப்ப அந்த ஸ்ட்ரென்த்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இப்போ யோசிச்சு பாருங்க, நாம் இதே இடத்துல இருக்கும்போது 40 இயர்ஸ்ல நம்ம ஒண்ணு பேசணும், இதெல்லாம் ஆண்டவர் செய்வார் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பேசணும். ஆனா இப்போ எனக்கு 85 இயர்ஸ்னா நான் எப்படி பேசுவோம்? யோசிச்சு பாருங்களேன். என்ன சொல்லுவோம்? எல்லா இதையும் பங்கு பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. கானான் தேசத்தை இது பண்ணி கொடுக்குறாங்க. யோசேப்பு கோத்திரத்தை எல்லாம் நீங்க பிறகு படிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஏரியாவை சொன்னா, இல்ல இல்ல எங்களுக்கு அங்கெல்லாம் பயமா இருக்கு, அதெல்லாம் அங்க ஆட்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் நாங்க போய் பிடிக்க முடியாது, செய்ய முடியாது, அப்படிலாம் சொல்றாங்க. காலேபும் எளிதா சொல்லலாம். ஏன்னா இவருக்கெல்லாம் அந்த வயது இதுல பார்க்கும்போது இவங்கெல்லாம் தான் ரொம்ப ஏஜ்ல அதிகமா இருப்பாங்க. காலேபும் யோசுவாவும். மீதியெல்லாம் அடுத்த சந்ததியா இருக்கும். இப்ப யோசுவா வந்து அந்த லீடரா இருக்கிறார், இவங்களை லீட் பண்றவர். அந்த கேட்டகரியில வருவார் காலேப். அவருக்கும் அந்த அளவுக்கு கனம் இருக்கும். யோசுவாவும் காலேபும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து தைரியமா கேட்கலாம், எனக்கு இது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க, நம்ம இவ்வளவு நாளா நம்ம தான் இத்தனை வருஷமா நடந்திருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம், ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா யோசுவாவும் ஒருவேளை கொஞ்சம் பெஸ்டான இடத்த கூட கொடுத்திருப்பார். ஆனா அப்பவும் அவர் சொல்லுகிறார், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அன்னைக்கு இருக்கிற பலன் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்ப்போம். நான் அதை போய் அடிச்சு சோந்தரிப்பேன். அந்த மலையில தான் பாத்தீங்கன்னா ஏனாக்கியர் இவங்கெல்லாம் இருக்கிறார்கள். அதுல நம்ம பார்க்கும்போது பாருங்கள், அந்த 14ஆம் வசனத்துல அவர் வந்து அந்த எப்ரோனை சுதந்திரமாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த எப்ரோன், அதுக்கு கீரியாத் அர்பான்னு சொல்லி பேர் இருந்துதான். இந்த எப்ரோன் வந்து ஒரு அடைக்கல பட்டணம். ஹெப்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்களை பேர் வைக்கிறோம். ஹெப்ரோன் அது ஒரு முக்கியமான ஒரு இதா மாறிடுச்சு. இந்த ஹெப்ரோனை அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த இவங்களோட கோட்டைன்னு சொல்லலாம். பாருங்க, அந்த 15ஆம் வசனம், முன்னே எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது, அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த 12ஆம் வசனம், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. அந்த நாட்டை தான் அவர் கேட்கிறார். ஏனாக்கியர் இருந்தாங்க அப்படின்னு, அந்த இதை கொடுங்க, அதை நான் அடிக்கிறேன்,
சுதந்திரிக்கிறேன். ஒரு டஃப்பான பிளேஸ அவர் கேட்கிறார். எதை எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களோ, இல்ல இல்ல அதுதான் எனக்கு வேணும். அந்த 45 வருஷங்களா விசுவாசம் பலன் குறையாதது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது நமக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகட்டும். நம்முடைய ஸ்பிரிட்ல ஒரு ரிவைவிங் உண்டாகட்டும். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் இதை தந்திருக்கிறார், அதை தந்திருக்கிறார், அந்த வருஷத்துல என்னோட பேசினார் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு போகிறவர்களாக இல்லாதபடிக்கு அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குத்தத்தம் நமக்கு சுதந்திரிக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பைபிள் சொல்லுகிற ஒரு விஷயம், பொறுமை நமக்கு வேண்டியதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் காலேபிடத்துல இருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நமக்கு இருக்கிற நல்ல பின்னணிகள், அதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு போனஸ். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு இருக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய பின்னணியம், அவங்களுடைய பிரேயர், நல்ல ஒரு பரிசுத்த இதுல நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்தது, இதெல்லாம் நமக்கு ஒரு போனஸா இருக்கும். அது இருந்தாதான் முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆண்டவர் இந்த தலைமுறையில ரட்சிக்கப்பட்டவங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆனா அது ஒரு பிளஸ். ஆகையினாலே நம்ம எல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஃபெய்த், ஒரு ரெவலேஷன், ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு ஸ்பிரிட்டை நம்ம பார்க்கிறோம், டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்டை நம்ம பார்க்கிறோம். இவைகளெல்லாம் மிகவும் இன்றியமையாத காரியங்களாக இருக்கிறது. அந்த இந்த அனுபவங்கள் அந்த காலேபு என்ன செய்ததுன்னு சொன்னா, அத்தனை ஜனங்கள் மோசே உட்பட அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போன போது காலேப், யோசுவா போன்றவர்கள் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதுல காலேபு தான் நான் உங்களுக்கு முக்கியமாக அடையாளப்படுத்தி காட்டினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஸ்பிரிட்டை நம்ம வாஞ்சிப்போம், விரும்புவோம். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே பைபிள்லயும் நம்ம எழுதி வச்சதுமா இருந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஆவிக்குரிய ப்ராமிசஸையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் பேதுரு எழுதுற நிருபத்துல படிக்கிறோம். அப்போ நமக்கு ஸ்பிரிச்சுவலி நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இன்னும் உலக பிரகாரமாவும் ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார். இதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அதற்குரிய ஜெபங்கள், அதற்குரிய பிரயாசங்கள், நம்ம சைட்ல இருந்து செய்ய வேண்டிய, வெளிப்படுத்த வேண்டிய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வேளையில ஒருமித்து ஜெபிக்க இருக்கிறோம். ஒருவேளை எல்லாமே இருக்கு, பிராமிஸ் எல்லாம் இருக்கு, இப்படியே சொல்லிட்டே நாம் இருக்கிறவர்களாக அல்ல, அதை சுதந்திரித்துக் கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஜெபத்திலே இணைந்து ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலேபை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விஷயத்தை பெற்றுக்கொள்கிறதிலே அவருடைய செயல்பாட்டை குறித்து நாங்கள் பார்த்தோம். வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் உரியதா இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களை நடத்தி வந்த தலைவராகிய மோசே உட்பட அதை பெற்றுக்கொள்ள முடியாமற் போனது. காலேப், யோசுவா இருந்த அந்த ஜெனரேஷன் முழுவதும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அடுத்த சந்ததி தான் அதை பெற்றுக்கொண்டார்கள். அந்த காலேப், யோசுவா அதை பெற்றுக்கொண்டார்கள். அதுல குறிப்பாக காலேபை குறித்து நாங்கள் சிந்திக்க உதவி செய்தீர். அவர்கள்ட்ட இருந்த சில விசேஷித்த காரியங்கள், சில சிறப்பு அம்சங்கள் ஆண்டவரே, நாங்கள் நிச்சயமாகவே அதை நினைவு கூறுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபைகளை தரணும், அந்த பலனை தரணும், அந்த ஃபெய்த்தை தரணும், அந்த ஸ்பிரிட்டை தரணும் ஆண்டவர், அந்த ரெவலேஷனை தரணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உத்தமமாய் பின்பற்றுகிற நல்ல கிருபைகளை தரணும். யாருக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டை நீங்க தந்திருக்கிறீங்களோ, ஒரு ஆவிக்குரிய பின்னணியத்தை நீங்க தந்திருக்கிறீங்களோ, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? இவைகளெல்லாம் நாங்கள் செரிஷ் பண்ண, அப்படிப்பட்ட மேன்மைகளை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும். எங்களுடைய காலத்துல நாங்கள் ஆண்டவர் அப்படியே வருகிற ஒரு நல்ல ஒரு தலைமுறை, ஒரு பின்னணியத்தை எங்களுடைய காலத்துல நாங்க குலைச்சிடக்கூடாது. எசேக்கியா, என் காலத்திலாவது சமாதானம் இருக்குமேன்னு சொல்லி அவருடைய காலத்துல ஒரு கேர்லெஸ்ஸா நிர்விசாரமா இருந்ததுனால ஒரு மனாசை எழும்பினதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அவருடைய அந்த கேர்லெஸ்னஸ், இவ்வளவு விசுவாசம் உள்ள, அவரை போல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கு அந்த ஒரு ராஜா கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்ததுனால
அதற்கு பிறகு ஒரு பெரிய தோல்வி அந்த ஜெனரேஷன் விஷயத்துல வந்ததை நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குறைபாடுகள் வரக்கூடாது. எங்களுடைய அசதிகளினாலே, எங்களுடைய கவனக்குறைவுகளினாலே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறவளா நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு மிகுந்த பொறுமையோடு, மிகுந்த கவனத்தோடு, அதற்காக எங்க சைட்ல நாங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செயல்பட கிருபை தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்தலும்படி ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தம் இருந்ததனால் மாத்திரம் நாங்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம் இல்லை. அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் அது முக்கியம் என்பதை குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து நாங்கள் சிந்திக்கிறோம். ஆகையினால இதை நாங்கள் மனதில் கொண்டு செயல்பட கிருபை தார். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அதை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். கிருபை கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதி. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். இந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய். இப்படி நல்ல கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். கர்த்தாவே வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்று. மீதமுள்ள ஜெப நேரங்களையும் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீதமுள்ள ஜெப நேரத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென்.